அனைவருக்கும் இனிய நமஸ்காரம். இந்த வீடியோவில் பொதுவான ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கலாம். பொதுவாக ஒருத்தருக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு, இதில் யார் கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்கள், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், பேசிக்கான ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், இந்த காதலில் போய் மாட்டக்கூடிய தன்மைகள், ஒழுக்கம் தவறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த சுக்கிரன் செவ்வாய் இணைவு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்க கரெக்டாக இருந்தாலும் அவங்களுக்குன்னே தேடி பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கிரக அமைப்பு ஜாதகத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். சுக்கிரனோட செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடிய நபர்கள், அதே போல் சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாயோ சுக்கிரன் சந்திரனோ அல்லது சுக்கிரன் செவ்வாய் சந்திரன், சுக்கிரன் செவ்வாய் ஒரு உதாரணத்துக்கு சுக்கிரன் செவ்வாய் ரிஷபராசியில் இருக்குது அப்படின்னாக்கா, சுக்கிரனோ செவ்வாயோ ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்தாலும் சுக்கிரன் செவ்வாய் சந்திரன் சேர்க்கையை எடுத்துக்கணும். அதே போல் கடகராசியில் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை இருந்தாலே சுக்கிரன் செவ்வாய் சந்திரன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை, சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை இருந்தாலே நீங்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் ஒழுக்க குறைபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அதுவும் இந்த கடகத்தில் சுக்கிரன் செவ்வாய் இருந்துச்சுன்னா கட்டாயம் அவர்களுடைய காதல்னால் ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க தான் சார் எங்கள் பொண்ணு தெரியாமல் பழகிருச்சு, அவனை விட்டு இப்போ வெளியே வரலான்னாலும் வர முடியல, பிளாக்மெயில் பண்ணுறாங்க, மனசை பாதிக்கக்கூடிய அமைப்பில் பிளாக்மெயில் செய்யக்கூடிய அமைப்பு, நீங்கள் எங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கிறவங்கன்னு பார்த்துட்றேன், என்கிட்ட ஃபோட்டோ இருக்குது, அது இருக்குது, ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லாம் பிளாக்மெயில் செய்யக்கூடிய அமைப்பில் போய் மாட்டிக்கிறது, ஒழுக்கம் தவற வச்சு அதை ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறது, இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இந்த சுக்கிரன் செவ்வாய், சுக்கிரன் சந்திரன், சுக்கிரன் செவ்வாய் சந்திரன் இணைவுக்கு உண்டு. இவர்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது முதல் பரிகாரம், இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் பெற்றோர்கள் அதற்கு முன்னாடியே பார்த்து அதை கவனமாக கண்காணித்து தடுத்து கொள்ளுதல். என்னதான் இருந்தாலும் கிரகங்கள் அதோட வேலையை செய்கிறதுனால இந்த கிரக இணைவு இருக்கக்கூடிய நபர்கள் பிரச்சனைகள் வந்ததுக்கு பிறகு பரிகாரம்னு ஓடாமல் வருவதற்கு முன்பாகவே இந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து வருவது அவர்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும். அதில் முக்கியமான ஸ்தலம், இதற்கு பல்வேறு ஸ்தலங்கள் இருந்தாலும் அதில் முதன்மையான முக்கியமான ஸ்தலம் அப்படிங்கிறது நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநின்றியூர், மயிலாடுதுறையிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநின்றியூர் ஆலயம் இந்த இப்போ நாம் சொன்ன கிரக தோஷங்களுக்கு மிகச்சிறப்பான நிவர்த்தியை தரக்கூடிய அமைப்பு. இங்கே விளாமரம் ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. விளாமரம் இருக்கக்கூடிய இடங்களில் இது போன்ற காதலை, தேவையற்ற காதலை, ஒழுக்க வாழ்வு மிளிர்வதற்கு அந்த விளாமரத்தில் ஒரு குறிப்பிட்ட பூஜைகள் செய்து அதை அந்த விளாம்பழத்தை எடுத்து நம்ம பூஜை செய்கிறப்போ உங்களுக்கு இந்த காதல்லேருந்து, இது மாதிரி பிரச்சனைகள்லேருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, காதலிக்கும் நபர் தானாகவே அந்த காதலை விட்டுவிடக்கூடிய அமைப்பு, சரியில்லாத நபரை தேர்ந்தெடுத்து விட்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவிர்க்கக்கூடிய நபர்கள் அதிலிருந்து வெளிவரும் உபாயம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பூஜைக்கு உண்டு. எனவே இதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது சிறப்பு. முக்கியமாக இந்த கிரக இணைவு இருப்பவர்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும். பொதுவாகவே கடகராசியில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னாவே, அவர்கள் ஒருத்தரை காதல் பண்ணுறாங்க அப்படின்னாவே அவர்களுடைய காதல் சரியான விதத்தில் நிறைவேறாது. கடகத்தில் சுக்கிரன் சந்திரன் இருந்தாலே பொதுவாகவே கடகத்தில் கடகராசி சந்திரன் வீடாக இருப்பதால் கடகத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்களுக்கே சரி ஒரு விருப்பம்தான் பட்டுட்டாங்க, ஒரு நல்ல பையனாக இருக்கிறான், நல்ல அமைப்பில் இருக்கிறான், அவங்க 2 பேருக்கு திருமணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு எல்லாரும் பார்த்து நல்லபடியாக திருமணம் பண்ணி வச்சு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த கடகத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்களே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். கடகத்தில் அதுவும் சுக்கிரன் சந்திரன் இருந்தாலும் சரியான சூழ்நிலையில் அவர்களுடைய காதல் என்பது, திருமணம் என்பது நிறைவேறக்கூடிய அமைப்பு. காதலே சரியான சூழ்நிலையில் அவங்க பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. அதே போல் விருச்சிக ராசியில் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு, அல்லது சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து விருச்சிக ராசியில் இருந்தாலும் அவர்களுடைய காதல் என்பது சரியான அமைப்பில் நிறைவேறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு கட்டாயம் இருக்காது. அதற்குத்தான் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பரிகாரத்தை இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவர்கள் அதுக்கு சரியான லக்னம் குறித்து அதற்கு சரியான அமைப்பில் இந்த பூஜையை நீங்கள் வழிபாட்டு பரிகாரங்களை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த தோஷங்கள், காதல் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் நீங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. அதே போல் சர்ப்ப நட்சத்திரங்கள்
இந்த சர்ப்பம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் அதில் 6 நட்சத்திரங்கள் வந்து சர்ப்ப நட்சத்திரம்னு சொல்கிறோம். என்னென்னா, மேசத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், மிதுனத்தில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம், சிம்மத்தில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம், துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம், கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரம். இந்த 6 நட்சத்திரங்களும் பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சர்ப்ப நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு. இதில் பார்த்திங்கனாக்கா இந்த கேதுவோட நட்சத்திரம் எல்லாமே வந்து அஸ்வினி, மகம், மூலம் எல்லாமே நெருப்பு ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த ராகு பகவானோட நட்சத்திரங்கள் எல்லாமே காற்று ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த ராகுவோட நட்சத்திரங்கள்லாம் இன்பத்தை குறிக்கக்கூடிய, இன்பத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய, இன்பத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய காற்று ராசியில் இருப்பதுனால இவங்க முயற்சி, இவங்களோட செயல்பாடுகள் தவறாக இருந்துச்சுன்னா கூட அதை பற்றி செயல்படாமல் அந்த இன்பந்தான் தேவை அப்படிங்கிற மாதிரி அதை நோக்கி செயல்பட்டு இழுத்துட்டு போய் விட்டுறக்கூடிய அமைப்பை வந்து இந்த ராகுவோட நட்சத்திரங்கள் உங்களுக்கு தோஷம் செய்வதாக அமைந்தால் அதை ஏற்படுத்தும். இந்த ராகுவோட நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சுபகாரியம் உங்களுக்குன்னு ஒரு சுபகாரியம் நல்ல வழியில் நடக்க விடாமல் தடுக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்யும். ஆனால் இந்த அஸ்வினி, மகம், மூலம்னு சொல்லக்கூடிய இந்த கேது பகவானோட நட்சத்திரம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, ஒரு சுபகாரியத்தை வந்து சுபகாரியம் நடக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதை பற்றியான நெகட்டிவிட்டி எதுவுமே வெளியே தெரியாமல் நல்லபடியாக சுபகாரியத்தை நடத்தி வச்சிரும். அந்த சுபகாரியம் நடந்து முடிஞ்ச உடனே தான் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளே வந்து வெளிவரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அப்போ ராகுவனால் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு தடங்கள் இருக்குது அப்படின்னாக்கா அதற்கு தீர்வு அப்படிங்கிறது மந்தாரை மலர் இருக்கக்கூடிய இடங்கள், மந்தாரை ஸ்தலம் விருட்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அதில் ஒரு தீர்வு கிடைக்கும். கரூரில் பார்த்திங்கனாக்கா அந்த ஸ்தல விருட்சங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய விதத்தில் சைலண்ட்டாக ப்ளே பண்ணி நல்ல விஷயங்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. கரூரில் இருக்கக்கூடிய ஜீவசமாதியில் இந்த மந்தாரை, வில்வம், வேம்பு இதெல்லாம் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கிறதுனால இந்த ராகு தோஷம் நீங்குவதற்கு அது போன்ற இடங்களுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்து வருவதும், சம்பந்தப்பட்ட நபர்களை அழைத்து சென்று அந்த ஸ்தல விருட்சங்களை தரிசனம் செய்ய வைத்து குறிப்பிட்ட முறையில் வழிபாடுகள் செய்து வருவதும் உங்களுக்கு மிகச்சிறப்பான அமைப்பாக இருக்கும். அதில் திருநாகேஸ்வர வழிபாடும் ராகு தோஷத்தை நீக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு. திருநாகேஸ்வரம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதுபோல் தெரியாத விஷயங்கள் கரூரில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி இது போன்ற இடங்கள்லாம் இந்த ராகுவோட தோஷங்களை நீக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே போல் கேது பகவானோட தோஷம், கேதுவனால ஏற்பட்ட ஒரு பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து செவ்வரளி பூ போட்டு வழிபாடு செய்தல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த கேதுவருடைய வழிபாடு அந்த தோஷங்களை நீக்கி தரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது செவ்வரளி பூவுக்கு உண்டு. இந்த கேது தோஷத்தை நீக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து காளகஸ்தி அப்படிங்கிறது பெரும்பாலான நபர்களுக்கு தெரிந்த அமைப்பு. அது இல்லாமல் நிறைய ஸ்தலங்கள், திருப்பாம்புரம், மற்ற ஸ்தலங்கள் வந்து நிறைய இடங்கள், தம்பிக்கலையன் கோயில் இது போன்ற, அதே போல் சர்ச்சு பரிகாரங்கள், வாழ்வியல் பரிகாரங்கள் நிறைய இதுக்கு வந்து தான தர்மங்கள், அது பறவைகளுக்கு உணவிடுதல் இது போன்ற எந்த உணவுகளை இடணும், எந்த இடத்துல செய்யணும், எப்போது செய்யணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த கேது பரிகாரங்கள் நிறைய இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு. அதையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ராகு கேதுக்களால் தோஷங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருந்துச்சுனாக்கா நீங்கள் இதையும் தெரிஞ்சு நீங்கள் வந்து பண்ணிக்கிறது உங்களுக்கு மிகச்சிறப்பான அமைப்பாக இருக்கும். அதே போல் நம்ம சொன்ன மாதிரி இந்த சனி ராகு சேர்க்கையும் நீங்கள் வந்து ஏற்கனவே நம்ம சொன்னோம், ராகு பகவான் வந்து திருமணத்தை செய்யாமல் தடை பண்ணுவார், கேது பகவான் செஞ்சு வச்சுட்டு அதுக்கு பின்னாடி பிரச்சனை பண்ணுவார்னு. அப்போ இந்த சனி ராகு சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் சனி ராகு நெருங்கின டிகிரியில் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, சார் திருமணம் நடந்ததே எங்களுது வந்து ஒரு பெரிய கதை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் சர்வசாதாரணமாக பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள் இருக்கிறது, இல்லை பெரிய பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சிலருக்கு வந்து அதாவது இந்த சனிராகு சேர்க்கை அப்படிங்கிறது என்னென்னா அதிகப்படியான சுதந்திர மனப்பான்மையை கொடுக்கும், பிரச்சனைகள் வலிய வரும்.
இவங்க நவீனமான சிந்தனைகளோடு இருக்கக்கூடிய நவீன ஈடுபாட்டோட ஒரு போகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாமே இருக்கக்கூடிய அமைப்பு. ஒன்றா லேட்டஸ்ட்டு விஷயங்கள் எல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு பிரச்சனையை சந்திப்பாங்க, அல்லது ரொம்ப பழமை வாய்ந்த விஷயங்களை பிடிச்சிக்கிட்டு அதில் இருந்துக்கிட்டே தொந்தரவு கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த கிரக சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்டு. அதே போல் இவர்களுக்கு இந்த கிரக சேர்க்கை இருக்கிறவர்களுக்கு சட்டம்லாம் ஒரு பொருட்டே இல்லை. கள்ளக்காதலுக்காக சில பிரச்சனைகளை செஞ்சு சட்டத்துக்கு முன்னாடி போய் மாட்டிக்கிறது, அதை செய்கிற வரைக்கும் அந்த சட்டத்தை ஒரு பொருட்டாகவே செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த சனிராகு கிரக சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் அதற்கு பாதிப்பு என்பது பெரிய பிரச்சனையை அதை அனுபவிக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு உருவாகிவிடும். எனவே இந்த சனிராகு சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்கள் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே போல் சனிராகு சேர்க்கை இருக்கிறதெல்லாம் மாந்தி சேர்க்கை இருந்துருச்சுனாக்கா அவர்களும் இந்த கொஞ்சம் கஷ்டமான வாழ்க்கை, தலைமறைவு வாழ்க்கை, தேவையில்லாத பிரச்சனைகளை போய் சந்திச்சுட்டு அதில் சூசைடல் டெண்டன்சி வரக்கூடிய அமைப்பு, விஷ மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த சனிராகு சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்களும் நாம் சொன்ன இந்த போன்ற வழிபாடுகளை நீங்கள் நம்ம சொன்ன விதத்தில் செய்து கொண்டே வரப்போது அந்த தோஷங்கள் நீங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள். நன்றி, நமஸ்காரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடி நாங்கள் நம்பாவைக்கு சாட்டி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல்லோடு கையிலுகுல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமிழை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய்.